இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. ஒரு குடும்பத்தின் அமைதிக்குள் மறைந்திருந்த உண்மைகள் மெதுவாக உடைந்து வெளிவரத் தொடங்கும் தருணம். அந்த இரவு சென்னை நகரம் மெதுவாக உறங்கிக் கொண்டிருந்தது. வீட்டின் உள்ளே ஒரு விசித்திரமான அமைதி. வெளியில் காற்று கூட சற்று கனமாக வீசிக் கொண்டிருந்தது. என் பெயர் கேசவன். சென்னையில் வளர்ந்தவன். வெளியில் சாதாரணமாகத் தெரிந்தாலும் என் வீட்டுக்குள் விதிகள் மிகவும் கடுமையானவை. என் அப்பா முகிலன் குடும்பத்தில் ஒரு கடுமையான நிழல் போல இருந்தவர். அவர் பேசினால் அது சட்டம். அவர் அமைதியாக இருந்தால் அது பயம். அந்த வீட்டில் சிரிப்பு குறைவு. உணர்வுகள் மறைக்கப்பட்டவை. மனதில் உள்ளதை பேசுவது ஒரு குற்றம் போலவே இருந்தது. என் அண்ணன் முகிலன் கூட அப்பாவைப் போலவே கட்டுப்பாடானவர். அவருக்கு திருமணமாகி 2 வருடங்கள். அவரின் மனைவி தேவி, என் அண்ணி. அமைதியானவர். ஆனால் கண்களில் எப்போதும் ஒரு சொல்ல முடியாத சோகம் இருக்கும். அந்த சோகம் என்ன என்று எனக்கு அப்போது புரியவில்லை. அந்த இரவின் அழைப்பு. ஒரு நாள் மாலை என் அண்ணன் முகிலனிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அவர் குரல் சற்று பதட்டமாக இருந்தது. கேசவன், தேவியின் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவள் உடனே ஊருக்கு போகணும். எனக்கு வேலை இருக்கிறது. நீ அவளை கூட்டிட்டு போ. அந்த வார்த்தைகள் சாதாரணமாக இருந்தாலும் அந்த நொடியில் என் வாழ்க்கை முழுவதையும் மாற்றப் போகும் தொடக்கம் அது என்பதை நான் அறியவில்லை. அவர் தொடர்ந்து சொன்னார், ரயிலில் ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ணிடு. கவனமா கூட்டிட்டு போ. அழைப்பு முடிந்தது. நான் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றேன். வீட்டுக்குள் பார்த்தேன். அங்கே அண்ணி தேவி அமைதியாக இருந்தார். அவரின் முகத்தில் ஒரு பதட்டமும் இருந்தது. ஆனால் அதை மறைக்க முயற்சித்தார். வீட்டின் உள்ளே ஒரு மௌனப் புயல். அந்த வீட்டில் யாரும் உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அந்த நாளில் மட்டுமெல்லாம் வேறுபட்டது போல இருந்தது. அப்பா எப்போதும் போல கடுமையான முகத்துடன் இருந்தார். அண்ணன் வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்தார். வீடு வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து கொண்டிருந்தது போல இருந்தது. அண்ணி தேவி மெதுவாக தனது பைகளை அடுக்கிக் கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்தேன். அவர் கைகள் சற்று நடுங்கியது போலிருந்தது. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் சொன்னேன். அவர் ஒரு மெலிந்த சிரிப்புடன் தலை அசைத்தார். ஆனால் அந்த சிரிப்பு உண்மையானதல்ல என்பது எனக்குத் தெரிந்தது. பயணத்திற்கு முன் ஒரு விசித்திரமான அமைதி. அடுத்த சில மணி நேரங்களில் எல்லாம் வேகமாக நடந்தது. டிக்கெட் புக் ஆனது. பைகள் தயாரானது. ரயில் நேரம் நெருங்கியது. ஆனால் அந்த நேரத்தில் வீட்டின் சூழல் இன்னும் கனமாகியது. அப்பா கடைசியாக சொன்னார், கவனமா போங்க. வழியில் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. அது ஒரு அறிவுரை போல இருந்தாலும் அது ஒரு எச்சரிக்கை போலவும் இருந்தது. ரயில் நிலையம் தொடங்கும் மாற்றத்தின் கதவு. ரயில் நிலையத்தில் கூட்டம், சத்தம், ஓடும் மனிதர்கள், வாழ்க்கையின் வேகம். ஆனால் என் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. அண்ணிதேவி என் அருகில் நின்றிருந்தார். அவர் சற்று விலகி நின்றார். யாரிடமோ இருந்து தப்பிக்க முயல்வது போல ஒரு உணர்வு. ரயில் வந்து நின்றது. அது ஒரு நீண்ட இரும்பு பாம்பு போல மெதுவாக நின்றது. அந்த நொடி என் உள்ளுக்குள் ஒரு எண்ணம் வந்தது. இந்த பயணம் சாதாரணமாக முடியாது. ரயிலுக்குள் முதல் அசாதாரண தருணம். ஏசி ஸ்லீப்பர் பெட்டியில் நாங்கள் மட்டும். வெளியில் இரவு தொடங்கியது. ஜன்னல் வழியாக நகரும் விளக்குகள். வேகமாக ஓடும் உலகம் போல் இருந்தது. அண்ணி தேவி சன்னல் பக்கத்தில் அமர்ந்தார். மெதுவாக காற்று உள்ளே வந்தது. அவர் கண்களில் ஒரு வெறுமை இருந்தது. நான் கேட்டேன், அண்ணி, பயமா இருக்கா? அவர் சற்று நேரம் பதில் சொல்லவில்லை. பிறகு மெதுவாக சொன்னார், இல்ல, பயம் இல்ல. ஆனா மனசு ஏன் இவ்வளவு கனமாக இருக்குன்னு தெரியல. அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு புதிய உணர்வை கொடுத்தது. இரவு ஆழமாகிறது. ஆனால் ரயிலில் ஒரு ரகசிய அமைதி. ரயில் மெதுவாக நகர்ந்தது. வெளியில் இருள் அதிகமானது. பெட்டியில் விளக்கு மங்கலாக எரிந்தது. அண்ணி சோர்வாக சாய்ந்தார். நான் ஜன்னலை பார்த்தேன். எங்கோ தொலைவில் ஒரு சிறிய நிலையம் கடந்து போனது. அந்த நொடியில் ஒரு விசித்திரமான சத்தம். ரயில் திடீரென சற்று ஹவுனறியது. அண்ணி சமநிலை இழந்து
என் பக்கம் சாய்ந்தார். ஒரு நொடி எல்லாம் நின்றது போல இருந்தது. அவர் கண்கள் என்னை பார்த்தது. அந்த பார்வையில் பயம் இல்லை. ஆனால் ஒரு ஆழமான குழப்பம் இருந்தது. அவர் மெதுவாக தன்னை சரி செய்து கொண்டு சொன்னார், "மன்னிச்சிடு." நான் பதில் சொல்லவில்லை. ஆனால் என் மனம் ஏதோ ஒன்றை உணர்ந்தது. இந்த பயணம் வெறும் ஒரு ஊர் பயணம் அல்ல. ரகசியத்தின் முதல் நிழல் அந்த இரவில். அண்ணி திடீரென ஜன்னலை நோக்கி நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார். நான் கேட்டேன், "என்ன பாக்குறீங்க அண்ணி?" அவர் மெதுவாக சொன்னார், "எதுவும் இல்ல, பழைய நினைவுகள்." ஆனால் அந்த பழைய நினைவுகள் என்னவென்று அவர் சொல்லவில்லை. அந்த நொடி எனக்கு தெரியாமல் ஒரு புதிய கேள்வி உருவானது. அண்ணி ஏதோ மறைக்கிறாரா? இந்த பயணத்தின் உண்மை காரணம் என்ன? ஏன் அவர் கண்களில் இவ்வளவு அமைதியில்லாத சோகம்? ரயில் இருளில் வேகமாக ஓடியது. எங்கள் வாழ்க்கையும் அதேபோல ஒரு புதிய திசையில் நகரத் தொடங்கியது. பகுதி 1 முடிவு. கிளிஃப் ஹேங்கர். அந்த இரவு ரயில் ஒரு பெரிய பாலத்தை கடக்கத் தொடங்கியது. கீழே கருப்பு நீர், மேலே காற்று. அந்த நேரத்தில் அண்ணி மெதுவாக சொன்னார், "கேசவன், சில விஷயங்கள் நாம் நினைக்கிற மாதிரி இருக்காது." நான் அவரை பார்த்தேன். அவர் கண்களில் முதல் முறையாக ஒரு உண்மை தெரிந்தது. ஆனால் அவர் அதை சொல்லவில்லை. ரயில் பாலத்தை கடந்து சென்றது. அதோடு சேர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியத்தின் கதவு திறக்கத் தொடங்கியது. ரயில் இருளை கிழித்து முன்னேறிக் கொண்டிருந்தது. வெளியில் காற்று வேகமாக வீசிக் கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக வரும் ஒளி இருள் விளையாட்டு போல என் மனதிலும் குழப்பம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. பகுதி 1 முடிந்த அந்த நொடியிலிருந்து அண்ணி சொன்ன அந்த ஒரு வாக்கியம் மட்டும் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. சில விஷயங்கள் நாம் நினைக்கிற மாதிரி இருக்காது. அது ஒரு சாதாரண வாக்கியமில்லை. அது ஒரு எச்சரிக்கையா? அல்லது ஒரு உண்மையின் தொடக்கமா? ரயிலின் இரவு மேலும் கனமாகிறது. பெட்டிக்குள் அமைதி இருந்தது. அன்னிதேவி சன்னல் பக்கத்தில் அமர்ந்து வெளியே பார்த்துக் கொண்டிருந்தார். அவரின் முகம் இப்போது முன்பை விட வேறுபட்டது. ஒரு சோர்வு, ஒரு ஆழமான சிந்தனை மற்றும் சொல்ல முடியாத ஒரு பாரம். நான் மெதுவாக கேட்டேன், "அண்ணி, நீங்க ரொம்ப யோசனையில இருக்கீங்க போல." அவர் உடனே பதில் சொல்லல. சில நொடிகள் கழித்து சொன்னார், "இல்ல, நான் யோசிக்கல. நான் நினைக்கிறேன்." "எதை?" அவர் என் பக்கம் திரும்பினார். அந்த பார்வை இப்போது மேலும் தீவிரமாக இருந்தது. "நம்ம வாழ்க்கை எப்படி மாறுது கேசவன்? நாம அதை கட்டுப்படுத்த முடியுமா?" எனக்கு பதில் தெரியவில்லை. திடீரென வந்த அந்த தொலைபேசி அழைப்பு. அந்த நேரத்தில் அண்ணியின் மொபைல் ஒலித்தது. ரிங் சத்தம் ரயிலின் சத்தத்தை விட அதிகமாக கேட்டது போலிருந்தது. அவர் மெதுவாக எடுத்தார். "ஹலோ." அவர் குரல் மாறியது. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசினார். "நான் வருகிறேன். நாளைக்கு வந்து விடுவேன். கவலை வேண்டாம்." அவர் பேசும் விதம் சாதாரணமாக இல்லாமல் இருந்தது. அவர் சுற்றி பார்த்தார். என் பக்கம் ஒரு நொடி பார்த்தார். பின்னர் உடனே அழைப்பை முடித்தார். நான் கேட்டேன், "யார் அண்ணி அது?" அவர் ஒரு சின்ன சிரிப்புடன் சொன்னார், "என் பழைய தோழி. அவளுக்கு கல்யாணம்." அதுதான் பேசினேன். ஆனால் அந்த பதில் முழுமையாக உண்மையில்லை என்று என் மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. ஒரு அசாதாரண நொடியில் வெளிப்படும் உண்மை உணர்வு. ரயில் ஒரு சுரங்கத்துக்குள் நுழைந்தது. முழு பெட்டியும் இருளில் மூழ்கியது. அந்த சில வினாடிகள் எல்லாமே காணாமல் போனது போல இருந்தது. அந்த இருளில் அண்ணி மெதுவாக என் அருகில் நகர்ந்தார். நான் அவரின் மூச்சை அருகில் உணர முடிந்தது. அவர் மெதுவாக சொன்னார், "கேசவன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்." நான் கவனமாக அவரைப் பார்த்தேன். ஆனால் அந்த நொடி ரயில் சுரங்கத்தை விட்டு வெளியே வந்தது. ஒளி மீண்டும் வந்தது. அவர் அமைதியாகிவிட்டார். சத்தமில்லாத போராட்டம் அண்ணியின் மனதில். அடுத்த சில நிமிடங்கள் யாரும் பேசல. ஆனால் அந்த அமைதி அமைதி இல்லை. அது ஒரு மறைக்கப்பட்ட புயல் போல இருந்தது. அண்ணி ஜன்னலை பார்த்தார். பின்னர் மெதுவாக சொன்னார், "சென்னைக்கு திரும்பினா எல்லாம் மாறிடும் கேசவன்." "என்ன மாறும் அண்ணி?" அவர் என் பக்கம் திரும்பவில்லை. "நம்ம வாழ்க்கை,
அந்த வார்த்தை எனக்கு புரியவில்லை. ஆனால் என் உள்ளுக்குள் ஒரு பயம் உருவானது. ரயிலில் விழும் அந்த நொடி, எல்லாவற்றையும் மாற்றும் தருணம். ரயில் திடீரென ஒரு வளைவில் சென்றது. அதே நேரத்தில் பெட்டியில ஒரு சிறிய அதிர்வு ஏற்பட்டது. அண்ணி சமநிலை இழந்து என் பக்கம் சாய்ந்தார். இந்த முறை அது சாதாரண விபத்து போல இல்லை. ஒரு நொடி. அவர் என் தோளில் இருந்தார். அவர் கண்கள் என்னை நேராக பார்த்தது. அந்த பார்வையில் ஒரு குழப்பம், ஒரு நெருக்கம் மற்றும் சொல்ல முடியாத ஒரு உணர்வு இருந்தது. அவர் உடனே விலக முயன்றார். ஆனால் அந்த ஒரு நொடி எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. மறைக்கப்பட்ட கடந்த காலத்தின் சின்னம். அவர் திடீரென பேசினார். கேசவன், உனக்கு தெரியுமா, நான் சென்னையில் இருந்தபோது. அவர் நின்றார். மீண்டும் தொடரவில்லை. என்ன நீ? அவர் மெதுவாக தலை குனிந்தார். சில விஷயங்களை பேசக்கூடாது. அந்த நொடியில் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாகியது. அவர் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறார். அது அவரது கடந்த காலத்துடன் சம்பந்தப்பட்டது. மற்றும் அது இந்த பயணத்தோடு இணைந்திருக்கிறது. ரயில் நிறுத்தம். ஒரு புதிய அச்சம். அச்சானக் ரயில் மெதுவாக நின்றது. வெளியில் ஒரு சிறிய நிலையம். இரவு இன்னும் ஆழமாகிவிட்டது. சில பேர் இறங்கி சென்றார்கள். பெட்டியில நாங்கள் மட்டும் மீதமிருந்தோம். அந்த அமைதி இப்போது மிகவும் அச்சமூட்டியது. அண்ணி மெதுவாக சொன்னார், இங்க கொஞ்ச நேரம் எல்லாம் நின்ற மாதிரி இருக்கு இல்ல? நான் தலை அசைத்தேன். அவர் மெதுவாக சிரித்தார். ஆனால் அது சிரிப்பு இல்லை. ஒரு மர்மமான முடிவு நோக்கி நகரும் இரவு ரயில் மீண்டும் கிளம்ப தயாரானது. அந்த நேரத்தில் அண்ணி என்னை பார்த்தார். இந்த முறை அவர் பார்வை தெளிவாக இருந்தது. கேசவன், நீ நல்லவன். அதனாலதான் நான் உன்கிட்ட நம்பிக்கை வைக்கிறேன். என்ன நம்பிக்கை அண்ணி? அவர் பதில் சொல்லவில்லை. அவர் சன்னலை பார்த்தார். ரயில் மெதுவாக மீண்டும் நகரத் தொடங்கியது. அந்த நொடியில் எனக்கு தெரியவில்லை, இந்த பயணம் ஒரு ஊர் பயணம் அல்ல, ஒரு வாழ்க்கையை மாற்றும் ரகசியத்தின் ஆரம்பம் என்பதை. ரயில் மெதுவாக மதுரை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தது. இரவு முடிந்து விடியற்காலை நெருங்கும் நேரம். வானம் மெதுவாக வெளிர் நீல நிறமாக மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த விடியல் என் மனதுக்குள் எந்த அமைதியையும் கொண்டு வரவில்லை. மாறாக, பகுதி 2 முடிந்த பிறகு அண்ணி சொன்ன அந்த வாக்கியம் இன்னும் என் மனதில் ஓலிக்கொண்டிருந்தது. சென்னைக்கு போனதும் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ. எல்லாம் என்றால் என்ன? மதுரை நிலையத்தில் இறங்கும் நொடியில் ஒரு புதிய உலகம். ரயில் மெதுவாக நின்றது. மதுரை ஸ்டேஷன். மக்கள் கூட்டம், குரல்கள், சூடு நிறைந்த காற்று. ஆனால் என் கவனம் அன்னிதேவியில்தான் இருந்தது. அவர் இப்போது அமைதியாக இருந்தார். ஆனால் அது சாதாரண அமைதி அல்ல. ஒரு முடிவெடுத்த மனிதரின் அமைதி போல் இருந்தது. அவர் மெதுவாக சொன்னார், கேசவன், இங்கிருந்து நம்ம வாழ்க்கை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் கேட்டேன், என்ன வேற மாதிரி? அவர் பதில் சொல்லவில்லை. ஒரு ஆட்டோ வந்தது. நாங்கள் அதில் ஏறினோம். பண்ணை வீடு நோக்கி செல்லும் பயணம். வழி முழுவதும் பசுமை. தென்னை மரங்கள். தூரத்தில் காற்றில் அசையும் வயல்கள். ஆனால் அந்த இயற்கை அழகு கூட என் மனதை அமைதிப்படுத்தவில்லை. அண்ணி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் முகத்தில் ஒரு சிறிய நிம்மதி இருந்தது. ஆனால் அதற்குள் ஒரு கனமான நினைவும் இருந்தது. நான் மெதுவாக கேட்டேன், அண்ணி, நீங்க இங்க வர்றது உங்களுக்கு சந்தோஷமா? அவர் சிரித்தார். சந்தோஷமா? இல்ல. விடுதலையா? தெரியல. பண்ணை வீட்டின் முதல் தோற்றம். சிறிது நேரத்தில் பெரிய பண்ணை வீடு தெரிந்தது. பழமையானது, ஆனால் அழகானது. சுற்றிலும் தோட்டம், தென்னை மரங்கள், கிணறு மற்றும் அமைதி. ஆனால் அந்த அமைதியில் ஏதோ ஒரு மர்மம் இருந்தது. வீட்டின் வாசலில் அண்ணியின் அம்மா நின்றிருந்தார். அவர் முகத்தில் ஒரு பாசமான சிரிப்பு. தேவி என்று அவர் ஓடி வந்து கட்டிப்பிடித்தார். அந்த நொடி அண்ணி முதன்முறையாக உண்மையாக சிரித்தார். வீட்டுக்குள் நுழையும் போது உணரப்பட்ட விசித்திரமான பார்வைகள். வீட்டுக்குள் சென்றதும் ஒரு மாற்றம் உணர்ந்தேன். அது ஒரு செல்வந்த குடும்பம் போல இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அண்ணியின் அப்பா ஒரு அறையில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு கடுமை இருந்தது.
ஆனால் நோயால் சோர்வும் தெரிந்தது. அவர் என்னை பார்த்தார். "இவனா கேசவன்?" என்று கேட்டார். நான் தலை அசைத்தேன். "சரி, கவனமாயிரு." அந்த வார்த்தை சாதாரணமாக இருந்தாலும் அது ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. அண்ணியின் மாற்றம், ஒரு புதிய முகம். அந்த வீட்டுல அண்ணி தேவி வேற மாரி இருந்தார். அவர் சிரித்தார், விளையாடினார், தோட்டத்தை காட்டினார். ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு சுதந்திரம் இருந்தது. அது சென்னை வீட்டுல இல்லை. அவர் மெதுவாக என்னிடம் சொன்னார், "இங்க வந்தா நான் வேற மாதிரி ஆகிடுவேன் கேசவன்." "ஏன் அண்ணி?" அவர் தோட்டத்தை பார்த்தார். "அங்க நான் ஒரு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்." அந்த வார்த்தை எனக்கு புதிய சந்தேகத்தை உருவாக்கியது. வேலைக்கார பெண் பார்வதியின் அறிமுகம் மதியத்திற்கு பிறகு அண்ணி ஒரு பெண்ணை அழைத்தார். "இவர் பார்வதி." அவர் ஒரு வேலைக்கார பெண்ணின் மகள். அவள் என்னை பார்த்ததும் வெட்கத்துடன் தலை குனிந்தாள். அண்ணி சிரித்தார். "இவங்க நல்ல பையன் கேசவன், பயப்படாதே." அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. இந்த வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மறைமுக தொடர்பு இருக்கிறது. மாலை நேரம், உண்மையின் முதல் சிதைவு மாலை நேரத்தில் நான் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அண்ணி யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அவர் குரல் மெதுவாக இருந்தது. ஆனால் பதட்டம் இருந்தது. "ஆமா, நான் இங்க இருக்கேன். நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும்." நான் நின்றேன். அவர் என்னை பார்த்தார். உடனே மொபைலை மறைத்தார். "என்ன கேசவன், இங்க வந்துட்டியா?" அவர் சிரித்தார். ஆனால் அது உண்மையான சிரிப்பு இல்லை. சந்தேகம் அதிகரிக்கும் நொடிகள் அந்த இரவு. நான் என் அறையில் இருந்தேன். ஜன்னல் வழியாக தோட்டம் தெரிந்தது. அண்ணி கீழே நடந்து கொண்டிருந்தார். யாரையோ காத்திருந்தது போல. அவர் முகத்தில் ஒரு பதட்டம். நான் மெதுவாக சொன்னேன், "இவர் யார்கிட்ட பேசுறாங்க?" அந்த நொடி என் மனதில் ஒரு தெளிவு வந்தது. இந்த பயணம் வெறும் குடும்ப விஷயமில்லை. இது ஒரு மறைக்கப்பட்ட திட்டம் போல இருக்கிறது. அண்ணியின் உண்மையான உணர்வு வெளிப்படும் தருணம் அந்த இரவு. மொட்டை மாடியில் நான் தனியாயிருந்தேன். அண்ணி மெதுவாக வந்தார். "கேசவன், தூங்கலையா?" நான் சொன்னேன். "இல்ல அண்ணி." கொஞ்சம் யோசிச்சேன். அவர் என் பக்கம் அமர்ந்தார். முதல் முறையாக அவர் குரல் நடுங்கியது. "நான் சென்னையில் இருந்த வாழ்க்கை, அது எனக்கு பிடிக்கல." ஆனா நான் சொல்ல முடியல. அவர் கண்களில் கண்ணீர். அந்த நொடி, அது வெறும் உறவு பேச்சு இல்லை, ஒரு உள்ளமுடையும் தருணம். பகுதி 3 முடிவு. மர்மத்தின் நிழல் ஆழமாகிறது. அவர் மெதுவாக சொன்னார், "கேசவன், நாளைக்கு நீ ஒரு உண்மையை பார்க்கப் போற." நான் கேட்டேன், "என்ன உண்மை அண்ணி?" அவர் பதில் சொல்லவில்லை. வெறும் இருளை பார்த்தார். காற்று வேகமாக வீசியது. தென்னை மரங்கள் அசைந்தன. அந்த பண்ணை வீட்டின் அமைதிக்குள் ஒரு பெரிய ரகசியம் மெதுவாக விழித்துக் கொண்டிருந்தது. அந்த இரவு பண்ணை வீட்டின் மீது ஒரு கனமான அமைதி படர்ந்திருந்தது. வெளியில் காற்று மெதுவாக வீசினாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பெரிய புயல் உருவாகிக் கொண்டிருந்தது போல உணர்ந்தேன். பகுதி 3 முடிந்தபோது அண்ணி சொன்ன அந்த ஒரு வாக்கியம் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடியது. "நாளைக்கு நீ ஒரு உண்மையை பார்க்கப் போற." அந்த உண்மை என்ன? இரவின் நடுவில் தொடங்கும் மர்மம் நள்ளிரவு. நான் தூங்க முடியாமல் மாடிக்கு வந்தேன். தூரத்தில் தோட்டம், கிணறு அருகே ஒரு மங்கலான விளக்கு. அங்கே அண்ணிதேவி நின்றிருந்தார். அவர் தனியாக இல்லை. ஒருவர் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். நான் மெதுவாக மறைந்து பார்த்தேன். அந்த நொடி என் இதயம் ஒரு நொடிக்கு நின்றது. அது அண்ணியின் பழைய தோழி மட்டுமல்ல, அவர் கடந்த காலத்தில் மறைத்திருந்த ஒருவர். மறைக்கப்பட்ட உண்மையின் முதல் வெளிச்சம். அந்த மனிதர் சொன்னார், "நீ இன்னும் இங்கிருந்து முழுமையாக வெளியேறல." அண்ணி பதட்டமாக சொன்னார். "நான் இனி அந்த வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன்." என் மனம் குழப்பத்தில் விழுந்தது. அந்த வாழ்க்கை என்றால் என்ன? நான் மேலும் நெருங்க முயன்றேன். அந்த நேரத்தில் ஒரு சிறிய சத்தம். கல் ஒன்று கீழே விழுந்தது. அவங்களுடைய உடனே திரும்பி பார்த்தார்கள். நான் மறைந்து விட்டேன். அண்ணியின் உண்மையான உலகம் வெளிப்படுகிறது. அடுத்த நாள் காலை அண்ணி என்னை அழைத்தார். அவர் முகம் மிகவும் அமைதியாக இருந்தது. "கேசவன், உனக்கு எல்லாம் சொல்லணும்." நான் அமைதியாக இருந்தேன். அவர் மெதுவாக ஆரம்பித்தார். "சென்னையில் நான் வாழ்ந்தது சாதாரண வாழ்க்கை இல்ல. நான் ஒரு கட்டுப்பட்ட உறவுக்குள் இருந்தேன்.
அது என் விருப்பமில்லாத வாழ்க்கை. அந்த வார்த்தைகள் என் மனதை அதிர்ச்சியடைய செய்தது. பெரிய திருப்பம், அண்ணியின் ரகசிய திட்டம். அவர் தொடர்ந்தார். நான் இந்த ஊருக்கு வருவது எங்க அப்பாவை பார்க்க மட்டுமில்ல. நான் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வர ஒரு வாய்ப்பு தேடினேன். நான் கேட்டேன், அது என்ன வாய்ப்பு அண்ணி? அவர் ஆழமாக மூச்சு விட்டார். இந்த பயணம்தான், நீ என்னுடன் வந்ததுதான். அந்த நொடி என் மனம் முழுவதும் வெறுமையாகிவிட்டது. கேசவனின் அதிர்ச்சி. நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன், நான் உங்க திட்டத்துல ஒரு பகுதியா இருந்தேனா? அவர் கண்களில் கண்ணீர். இல்ல கேசவன், நீ என் திட்டமில்ல, நீ என் நம்பிக்கை. நீ இல்லாம நான் இந்த முடிவை எடுக்க முடியாது. அந்த வார்த்தைகள் என்னை குழப்பினாலும் உள்ளுக்குள் ஒரு அமைதியை கொடுத்தது. குடும்பத்தின் உண்மையான முகம். அந்த நேரத்தில் அண்ணியின் அப்பா வந்தார். அவர் கடுமையாக சொன்னார், இது போதும் தேவி. நீ எடுக்கிற முடிவுகள் இந்த குடும்பத்துக்கு பாதிப்பு தரும். அண்ணி முதன்முறையாக பயப்படவில்லை. அவர் நேராக நின்றார். நான் இனி பயப்பட மாட்டேன். அந்த ஒரு வாக்கியம் அந்த வீட்டின் முழு அமைதியையும் உடைத்தது. உணர்ச்சியின் உச்சம். அண்ணன் முகிலன் அங்கே வந்தார். அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டார். அவரின் முகத்தில் அதிர்ச்சி. தேவி, இது உண்மையா? அண்ணி மெதுவாக தலை அசைத்தார். ஆமா. அந்த நொடி வீட்டில் அமைதியில்லை. ஒரு உணர்ச்சி வெடிப்பு. ஆனால் யாரும் கத்தவில்லை. எல்லோரும் உண்மையின் எடையில் அமைதியாக நின்றார்கள். முடிவை நோக்கி நகரும் வாழ்க்கை. அண்ணி என்னை பார்த்தார். கேசவன், நான் இப்போ முடிவு எடுத்துட்டேன். நான் என் வாழ்க்கையை என் மாதிரி வாழப் போறேன். அவர் கையில் ஒரு சிறிய பை. அவர் வெளியே நடக்கத் தொடங்கினார். நான் கேட்டேன், நீங்க எங்க போறீங்க அண்ணி? அவர் திரும்பி பார்த்தார். முதல் முறையாக ஒரு உண்மையான சிரிப்பு. நான் என் வாழ்க்கைக்கு இறுதி தருணம், விடை பெறுதல். அவர் மெதுவாக நடந்தார். தோட்டம், கிணறு, தென்னை மரங்கள், அந்த பண்ணை வீடு அவரை விடுவித்தது போல் இருந்தது. நான் அங்கே நின்று பார்த்தேன். என் மனதில் ஒரு உணர்வு மட்டும் இருந்தது. இது ஒரு முடிவு இல்லை, இது ஒரு புதிய தொடக்கம். இறுதி வார்த்தை. அந்த நாள், அந்த ரயில் பயணம் தொடங்கிய ஒரு சாதாரண இரவு, ஒரு குடும்பத்தின் அமைதியை உடைத்தது. ஒரு பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது. எனக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்தது. சில பயணங்கள் இடங்களை மாற்றாது, மனிதர்களை மாற்றும். கதை முடிந்தது.